வணக்கங்க. இன்றைக்கி நான் என்ன எடுத்துகிட்டு வந்திருக்கேன்னா, தினத்தந்தி குறுக்கெழுத்து போட்டி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். சால்வ் பண்ண போவாங்க. இன்றைக்கி டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 1 ஏப்ரல் 2026ங்க, புதன்கிழமை. 1 by 1 சால்வ் பண்ண ஆரம்பிக்கலாங்களா? ஃபஸ்ட்டு இடமிருந்து வளம் பார்ப்போம். முன்னாள் என பொருள் இந்த 1க்கு ஹிண்ட்டு வேணும்னா 2 மேலேருந்து கீழே என்னன்னு பார்ப்போம். சித்தார்த் லட்சுமி மேனன் நடித்த படம். சித்தார்த்தும் லட்சுமி மேனனும் நடித்த படம் என்னன்னு சொல்கிறாங்கன்னா ஜிகர்தண்டான்னு சொல்லலாம். என்ன படம்? ஜிகர்தண்டா. ஸோ பதில் என்ன? ஜிகர்தண்டா. ஜிகர்தண்டா. சரிங்களா? இன்னும் 3 சொல்லிக்கணுங்க. சரி, இப்போ பாருங்க, முன்னாள் என பொருள் அப்படிங்கிறதுக்கு 2வது எழுத்து ஜி வந்திருக்குங்க. 2வது எழுத்து ஜி வந்தால் நம்ம இதை என்னன்னு சொல்லுவோம்னா, முன்னாள் அப்படின்னா மாஜி மந்திரின்னு சொல்லுவோம். மாஜி அமைச்சர்னா முன்னாள்னு சொல்லலாம். ஃபார்மர் இல்லைன்னா ப்ரீவியஸ் அப்படிங்கிறத முன்னாள், அதை மாஜின்னு சொல்லலாம். சரிங்களா? 7 இடமிருந்து வளம் என்ன? 2வது எழுத்து இருங்க. செவிலியர். ஆங்கிலத்தில் செவிலியர் அப்படின்னா யாருங்க? நர்ஸ். சரி, 3 இடமிருந்து வளம் என்னன்னு பார்க்கலாமா? மலர்களைப் போல் தங்கை உறங்குகிறாள், அண்ணன் வாழ வைப்பான் என கனவு கண்டாள். இது நல்ல படங்க. என்ன படம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எல்லாம் ஈஸியாக சொல்லிடுவீங்க. என்ன படம்? பாசமலர். சிவாஜி கணேசனும் சாவித்திரி நடித்ததா? கண்ணதாசன் லிரிக்ஸில் 1961 வந்தது. 1961 டிஎம்எஸ் படிச்சிருப்பார். கண்ணதாசன் லிரிக்ஸில் 4 மேலேருந்து கீழே என்ன? ஆண்கள் மேலாடை. ஆண்களோட மேலாடை என்னன்னு சொல்லுவோம்னா சேலை 5க்கு சட்டைன்னு சொல்லலாம். சரிங்க. அடுத்த ஹிண்ட்டு 11 இடமிருந்து வளம் என்ன இருக்குன்னு பார்ப்போம். 2வது எழுத்து இன்னுங்க. 1 வருடம் பிணை இல்லாமல் ரவுடிகளை அடைக்கும் சட்டம். இதை என்னென்னு சொல்லலாம்னா குண்டர் சட்டம்னு சொல்லலாம். 1 இயருக்கு வெளியில் வரவே முடியாது, ரவுடிஸ் அடைக்கக்கூடிய சட்டம். குண்டர் சட்டம். இதை 1982 தமிழ்நாடு ப்ரிவென்ஷன் அண்ட் டேஞ்சரஸ் ஆக்டிவிட்டீஸ் கீழே வருங்க. குண்டர் சட்டம். கடத்தல், தீவிரவாதிகள் கடத்தல், அந்த ட்ரக்ஸ் கடத்தல், அந்த மாதிரி சட்டத்துக்குள்ள உள்ளவங்க. 10 மேலேருந்து கீழே. ஆணவம் செருக்கு. ஆணவம் செருக்குன்னா 2வது எழுத்து இது வந்திருக்குங்க. கர்வம்னு சொல்லலாம். ஆனால் ஆணவத்துக்கும் செருக்குக்கும் பெருமைக்கும் ஆட் கரெக்டாக வராதுங்க. இந்த ஆன்சர் என்னென்னு வரணும்னா 10 வீண் பெருமைன்னு வரணும். வீண் பெருமை. 10 என்னது? பெருமைன்னு சொல்லக்கூடாது, வீண் பெருமைன்னா மட்டும்தான் ஆன்சர் கரெக்டு. தேவையில்லாத பெருமை. ஆமாம். 8 மேலேருந்து கீழே 3வது எழுத்து. சூழ்ச்சி, வஞ்சனை. ஹிண்ட் கிடைக்குதான்னு பார்ப்போம். 8 இடமிருந்து வளம் என்ன? சிரம் டேஷ் வெளியே நீட்டாதீர். சிரம்னா தலை. அப்போது கையையும் தலையும் வெளியே நீட்டாதீங்க அப்படின்னு. புறம்னா வெளியில். கரம்க்கு என்னது? கைக்கு என்னது? கரம். கரம் சிரம் புறம் நீட்டாதீர். கையையும் தலையையும் வெளியே நீட்டாதீர்கள். பஸ்ஸில் ஜன்னல்லேருந்து விண்டோவிலேருந்து. சரிங்க. 8 மேலேருந்து கீழே இப்போ தான் பார்த்தோம். சூழ்ச்சி, வஞ்சனை.
மோசடின்னு சொல்லலாம், ஏமாத்துறதுன்னு சொல்லலாம். ஸோ வந்து நம்ம இப்போ என்ன பார்த்துட்டு இருந்தோம், 8 சூழ்ச்சி வஞ்சனைக்கு வந்து மோசடி சொல்லலாம், ஏமாத்த சொல்லலாம். இங்கே வந்து வந்துக்கு டே வந்துருக்கு. அப்படின்னா கபடம், கள்ளங்கபடம் இல்லாதவன் சொல்லுவாங்க. அப்படின்னா ஏமாத்துறதுக்கு வந்து கபடம். கள்ளம்னா வெகுளி மாதிரி இருக்குது. ஓகே, கபடம். ஓகே, ஸோ 5 இடம் வந்து வளம் என்னென்னு பார்க்கலாமா? மகாத்மா டேஷ் தேசப்பிதாவை தான் சொல்கிறாங்க. மகாத்மா காந்தி, காந்தியடிகள், காந்தி. சரி, 6 தீன்னு வந்துக்குங்க. மேலேருந்து கீழே என்னென்னு பார்க்கலாமா? நலந்தானா, இந்த பாட்டு வந்த படம் என்னது? நலந்தானா உடலும் உள்ளமும் நலந்தானா. பத்மினி வந்து சிவாஜியை பார்த்து கேட்பாங்க, என்ன படம்? தில்லானா மோகனாம்பாள். தில்லானா மோகனாம்பாள். பெரிய ஆன்சருங்க. இந்த தில்லானா மோகனாம்பாள் படம் வந்து எத்தனை இது வந்து 1968 வந்து சிவாஜி பத்மினி நடித்த படங்க. இதை வந்து ஒரு புக்கில் வந்த கதையை தான் படமாக எடுத்துக்காங்க. அந்த கலைமணிங்க புனைப்பெயரில் வந்து கொத்தமங்கலம் சுப்பு எழுதின கதைங்க. 1957-58 ஆனந்த விகடனில் தொடர்கதையாக வந்ததை படமாக எடுத்துக்காங்க, தில்லானா மோகனாம்பாள் அப்படிங்கிறது. சரிங்க. 9 இடமிருந்து வளம், 2வது எழுத்து லாங்க. முக்கணியில் 1. முக்கணி அப்படின்னா மா பலா வாழை. இங்கே 2வது எழுத்து லா வந்துக்குங்க. அப்போ வந்து பலா. சரி, 15 வலமிருந்து இடம் என்ன? 15 வலமிருந்து இடமா? சாரி, 12 வலமிருந்து இடம். கூரையின் உச்சி, கூரையோட உச்சை வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம்? மோடு வந்துக்கனால மோடுன்னு சொல்லலாம். மோடுக்கு வந்து கூரையோட உச்சின்னு தான் சொல்ல முடியும். முகடு, உயர்ச்சி இல்லைன்னா உச்சம், முகடு அந்த மாதிரி சொல்லக்கூடிய மீனிங் மோடுன்னா. சரி, 12 இடம் வந்து வளம் என்ன? 4 முடிஞ்சிருக்கு. 13 மை கொண்டு எழுதுகோள். மை வச்சு என்ன எழுதுவோம்னா பேனா தான் எழுதுவோம். பேனா, இங்க் பென் அப்படின்னு சொல்லுவாங்க. ரீஃபில் பென்னா பால் பாயிண்ட். ஸோ அதில் தேவையெல்லாம் போக வேண்டாம். ஸோ பேனா. ஓகே, 17 வலமிருந்து இடம் என்ன? கால்நடையாக செல்பவர். இதுக்கு வேறு ஹிண்ட் வருதான்னு பார்ப்போமா? 14 மேலேருந்து கீழே என்ன? வழக்கு ஜெயிக்க ஆதாரமும் டேஷும். வழக்கு ஜெயிக்கணும்னா ஆதாரம் வேணும், இன்னொன்று என்ன வேணும்? சாட்சி வேணும். ஆதாரமும் சாட்சியும் வேணும். ஸோ ஓகே, இப்போ 17 கால்நடையாக செல்பவர். பால அஞ்சுக்கு சா இடையில வருது. பாதசாரின்னு சொல்லலாம். என்னது பாதசாரின்னா? நடந்து செல்றவங்க, பெடஸ்ட்ரியன்ஸ் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவோம். 19 வலமிருந்து இடம் என்ன? பெரியோர்கள் வழங்குவது, பிளெஸ்ஸிங் தான். அதுக்கு மேலேருந்து கீழே என்னென்னு பார்த்தோமா? 19 இது நனைகிறது என்று ஓனாய் அழுதலாம். ஓனாய் அழுதுதான். எது நனையுதுன்னு? ஆடு நனையுதுன்னு ஓனாய் அழுதுதான். இதுக்கு மீனிங்கு, நம்மளுக்கு தப்பு செஞ்சவனை, நம்மளுக்கு தீமை செஞ்சவனை ரொம்ப கஷ்டப்படுறான்னு நம்ம நினச்சி புலம்புவோமா. இதான் மீனிங். நம்மளுடைய வேலையை மட்டும் கரெக்டாக பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும். ஓகே, 19 வலமிருந்து இடம் பெரியோர்கள் வழங்குவது. சி வந்துடுச்சு. ஆசீர்வாதம், பிளெஸ்ஸிங்ஸ், ஆசீர்வாதம். ஓகே, ஸோ 22 கீழே இருந்து மேலே என்ன? ஜெய் டேஷ், ஜெய் கிசான். இதை வந்து ஜெய் ஜவான், நல்லா பார்த்துக்கோங்க. ஜெய் ஜவான்
ஜெய் கிசான் எப்படின்னு சொன்னால் யாருன்னா இந்தியாவுடைய செகண்ட் பிரைம் மினிஸ்டர் லால் பகதூர் சாஸ்திரி என்னன்னு சொன்னாங்க 1965 மிலிட்ரிக்காரங்களை பார்த்துட்டு நம்ம இந்தியாவில் உள்ளவங்களை பார்த்துட்டு சொன்ன வார்த்தை. ஜவான்னா மிலிட்ரியில் உள்ளவங்க, கிசான்னா விவசாயி. ஹிந்திலேருந்து நான் தமிழில் சொல்கிறேன், வீரர்களை வெல்க விவசாயிகளே வெல்க. இதுதான் இந்தியா. லால் பகதூர் சாஸ்திரி சொன்னார். ஓகே, 18 மேலேருந்து கீழே பார்க்கலாம். என்னென்னா இம்முன்னு நடு எழுத்து வருதுங்க. ஏங்க 18A மேற்கு வங்காள முதலமைச்சர், இப்போதைய முதலமைச்சர் திரிணாமுல் காங்கிரஸோடைய தலைவர் யார்? மம்தா பானர்ஜிங்க. நல்லா போல்டானவங்க. இங்கே எப்படி ஜெயலலிதாவோ அங்கே மம்தா பானர்ஜி சரியான போல்டாக உள்ளவங்க. 21 வலமிருந்து இடம் என்ன? அரிசி, கோதுமை, சோளம் இதெல்லாம் வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்? தானியம்னு சொல்லலாம். சரிங்க. இங்கே 18A வந்து வந்துருக்கு. 18A வலமிருந்து இடம் என்னன்னு பார்க்கலாமா? இல்லைங்க, 18A வலமிருந்து இடமா? ஆமாம், பெருமை, சிறப்பு, மேன்மை. இதுக்கு வேறு ஏதாவது ஹிண்ட் வருதான்னு பார்ப்போங்க. 18 கீழேருந்து மேலே இருக்கா? டேஷ் சிறுத்தாலும் காரம் குறையாது. கடுகு சின்னதாக இருந்தாலும் அதோட காரம் வந்து குறையாது. பதில் என்ன? கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாது. சைஸை பார்த்து எதையும் எடை போடக்கூடாது, எதையும் ஆட்களை பார்த்து எடை போடக்கூடாதுங்க அர்த்தம். ஸோ கடுகுன்னா இங்கிலீஷில் மஸ்டர்டு. 15 இடமிருந்து வலம் என்ன? மகவு இல்லைன்னா மழலை. லாஸ்ட் டைம் வந்து கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, குழந்தைக்கு ஷார்ட் ஃபார்ம் என்னன்னு கேட்டிருந்தாங்க. நம்ம அன்றைக்கி மகவுன்னு எழுதணும். இன்றைக்கி அதை ரிவர்ஸில் கேட்டிருக்காங்க. குழந்தை அப்படின்னா என்னன்னு சொல்கிறோம்? மகவு. குழந்தை, மழலை. சரிங்க. ஸோ இப்போ 18A பெருமை, சிறப்பு, மேன்மை அப்படிங்கிறது வருது. மேக்கு இன்னும் 2 ஹிண்ட் வருதான்னு பார்த்துக்குவோம். 14 மேலேருந்து கீழே என்ன வருது? 14 பிலாசபி. பிலாசபி வந்து நம்ம பேசல எப்படி சொல்லுவோம்? ஃபிலாசபி அப்படின்னா என்ன? தத்துவம். இன்றைய தத்துவம் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்றைய பிலாசபி. சரிங்க. ஸோ 20 கீழேருந்து மேலே என்ன எழுதுனா? 18A வலமிருந்து இடம் என்னன்னு பார்க்கலாம். 20 கீழேருந்து மேலே என்ன? காந்திய கொள்கை. காந்தி வந்து என்றைக்குமே வந்து போராட்டத்தை அகிம்சை வழியில் தான் கொண்டு போகணுன்னாரு. அமைதியான முறையில். அகிம்சை. ஓகேங்க. ஸோ 18A இப்போ ஆன்சர் கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஐ திங்க் என்னென்னு பார்ப்போம். பழையடியும் 18A பெருமை, சிறப்பு இல்லைன்னா மேன்மை. இது வந்து மேக்காக வந்தாச்சு. மகத்துவம். அவரோட மகத்துவம் அறியாமல் நீங்கள் பேசாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, மகத்துவம். தனி சிறப்பு. இன்னைக்குள்ள எல்லா ஆன்சரும் சால்வ் பண்ணிட்டோங்க. ஆன்சர்ஸ் 1 செகண்ட் செக் பண்ணிக்கோங்க. தப்பாக மென்ஷன் பண்ணியிருந்தால் கமெண்ட்டில் கொடுங்க. தேங்க்யூ.